தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் நம்பர் 1 கேம் ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா MPL. இந்த ஆப் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, டிவியில் கூட இதை வந்து ஆட் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ட்ரஸ்டடான ஆப்பு. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். மினிமம் ரெடியும் ஜஸ்ட் ₹5 தான். அதை நான் இனிஷியலாக வந்து சொல்லிடுறேன். ஸோ எல்லாராலையும் ஏர்ன் பண்ணி இதில் வித்ரா எடுக்க முடியும். இதில் சைனப் போனஸாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 டோக்கன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பின் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது மூலிமா நம்ம வந்து டோக்கன் டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் அமௌண்ட்டை இதில் வந்து நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே வந்து கிடையாது. டெய்லி உங்களுக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். அந்த டோக்கன்ஸை வச்சு ஃப்ரீயாக கேம் விளாட்லாம். அதை வந்து நீங்கள் உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ராவும் எடுத்துக்க முடியும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். இது வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரெஃபர் கோட். ஸோ நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாலே இந்த ரெஃபர் கோடு ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகி வந்துடும். அப்படி இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஒரு கேம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அந்த கேமை வந்து சும்மா வந்து ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பாயிண்ட் எடுத்தாலுமே சரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டோக்கன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சைனப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 டோக்கன் வந்து கிடச்சிரும். நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு சின்ன கேம் வந்து கிடைக்கும். அந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 டோக்கனோ இல்லை 20 டோக்கனோ எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி இந்த ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு வந்து ஒன்று வரும். இந்த ஸ்பின்னை வந்து பண்ணுற மூலியமாகவும் நமக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து நிறையா வந்து கிடைக்கும். இதில் வந்து பாருங்கள், நமக்கு 15 டோக்கன்ஸ் அடுத்து 6 டோக்கன்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ மினிமம் 6 டோக்கன்லேருந்து டெய்லி வந்து நமக்கு வந்து 15 டோக்கன் வரையும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதையும் ஸ்பின் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்கள் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மூலிமா சூப்பராக வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்தது தான். ஸோ இந்த கேம் எனக்கு வந்து எப்படி ப்ளே பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த ஆப்பில் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ப்ரிடிக்ஷன் கேமு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கீழே சூப்பர் டீம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து யாருக்கு மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படின்ற ஷெடியூல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 மணிக்கு மும்பைக்கு ராஜஸ்தானுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கும் பெங்களூருக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன், பஞ்சாப் பெங்களூர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து இது வந்து ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ப்ரைஸ் மணி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கி ரேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 டோக்கன் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 டோக்கன் வந்து பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 டோக்கன் வந்து இன்னொரு டோர்னமெண்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் மேட்ச்சு, 1-on-1 மேட்ச்சு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளே பண்ணுற மூலியமாக நம்ம வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம். சரி, ஓகே. இதில் வந்து நான் வந்து டீமை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டோர்னமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த ₹10 டோர்னமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் டீம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு டீம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு டீம் வந்து நான் எடுக்கிறேன். அதை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆட் டீம்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ட்ரீம் 11 கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி பேட்ஸ்மேன் தனியாக, விக்கெட் கீப்பர் தனியாக, ஆல்ரவுண்டர் தனியாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து கிரெடிட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், கம்மியான பிளேயர்ஸே உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஓவராலாக வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்திவ் பட்டேல் நான் வந்து விக்கெட் கீப்பராக எடுத்துக்கிறேன். அடுத்து
பேட்ஸ்மேன் இருக்குது பார்த்தீங்களா, பேட்ஸ்மேன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ் கெயில், அடுத்து வந்து கோலி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவிலியர்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மயனக் அகர்வால் வந்து விளாட்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருண் நாயர் இல்லை சர்ஃப்ராஸ் கான் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கலாம். சர்ஃப்ராஸ் கான் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோனிஸு, அடுத்து வந்து அஸ்வின், அடுத்து வந்து சாம் குரன். ஸோ இவங்க 3 பேரை வந்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து பவுலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஓரலாக வந்து சொல்லி காட்டுறேன். பவுலர் வந்து பார்த்திங்கன்னா சம்மி வந்து நல்லா போட்டுட்ருக்காப்புல. அடுத்து விஜிலியன் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு யார் இருக்கா, சவுதி இருக்காப்புல, சவுதியை வந்து எடுத்தாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 கிரெடிட்ஸ்குள்ளே நான் வந்து என்ன பண்ணணும், 11 பிளேயர்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சது தான், நம்ம நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டீமை வந்து சேவ் கொடுத்தோன்னா எனக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து செலக்ட் பண்ண கேட்குது. ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ணிக்கிறேன், கேப்டன் வந்து ஏபி டிவிலியர்ஸ் ஆகும். அடுத்து வந்து வைஸ் கேப்டன் வந்து கெயிலையும் வந்து நான் வந்து போட்டுட்டு இப்போ வந்து சேவ் டீம் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீம் வந்து சேவ் ஆயிரும். அந்த கான்டெஸ்ட்லேயும் நான் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டீம் 11 எடுத்துகிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் மூலமா. இதனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த ப்ரெடிக்ஷன் கேம் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து இங்கே கேஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, ப்ரெடிக்ஷன் பண்ணாதவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பில் நிறையா வந்து சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 rupees தான் இன்ஸ்டண்ட்டாக வரும்னு சொன்னேன். அதையும் நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, வின்னிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 35 rupees வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வித்ரா எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும். இப்போ அந்த வித்ரா ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ என்ட்ரு அமௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் 35 rupees என்கிட்ட இருக்குது. அந்த 35 rupees வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதே வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஓப்பன் ஆகாது. அது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சினா என்னென்னா உங்களோட டாக்குமெண்ட் ஆதாரோ பேனோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒரு நீங்கள் ப்ரூஃபை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மாதிரி பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை என்னால் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியும், எனக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வித்ரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் 35 ரூபா வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ சிம்பிளாக நான் வந்து வித்ரா கொடுத்தேன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து உடனே வந்து வரும். இது வந்து நான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட பேடிஎம் அக்கௌண்ட்டையும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வேலெட்டில் வந்து பாருங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. நமக்கு வந்து 0.37 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸே வந்து இதில் வந்து இல்லை. லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து பாருங்கள், நான் ராஜா அப்படின்றவங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த என்னோட வேலெட்டில் வந்து இருக்கிற பேலன்ஸு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எம்பிஎல் ஆப்பில் வந்து வித்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன பண்ணுறேன் 35 rupees வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிட்டு வித்ரான்ற ஆப்ஷன் வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த வித்ரா வந்து கொடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள் withdrawal requested received அப்படின்ற மாதிரி வந்துச்சா. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட பேடிஎம் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்துடுச்சா இல்லையான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, நான் ஓப்பன் பண்ணி ஒன் டைம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட பேடிஎம் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வந்திருக்கு. 35 rupees வந்து நான் கொடுத்தேன் பாருங்களேன், அந்த 35 rupees உடனே வந்து வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்கன்னு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வேலெட்டில் வந்து நான் பேமெண்ட் வந்து வித்ரா எடுத்து உங்களுக்கு வந்து காமிச்சேன். அந்த நீங்கள் பேடிஎம் வேலெட்டில் நான் வந்து என்னோட பேங்க்கில் வந்து நான் வித்ரா எடுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் பேங்க்குக்கு இல்லை யூபிஐக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல க்ரீன் கலரில் டிக் வந்து பேடிஎம் கிடச்சிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், என்னோட யூபிஐ வந்து லிங்க் பண்ணாலும் சரி இல்லை பேங்க் வந்து லிங்க் பண்ணிட்டாலும் சரி நான் பேங்க்குக்கும் இதில் வந்து வித்ரா வந்து எடுத்துக்க முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்பு. பேமெண்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தராங்கன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் எல்லாருமே மஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.